யோசனை கேட்பதற்காக கையிலைக்கு வந்தார். அவசரமான காரியம் என்பதால் விரைந்து சென்ற அவர் முருகப்பெருமான் இருந்ததை கவனிக்காமல் கடந்து சென்றார். லீலைகள் செய்வதில் விருப்பம் கொண்ட பாலமுருகன் நான்முகனை வழிமறித்தார். விரைந்து செல்லும் காரணம் கேட்டார். அப்படியே பேச்சு நீள பிரணவத்தைக் கொண்டே தாம் படைப்புத் தொழிலைச் செய்வதாக பிரம்மன் கூறினார். பிரணவத்தின் பொருளை முருகன் கேட்க நான்முகன் விழித்தார். பொருள் தெரியாமல் தலைகுனிந்தார். சுட்டிக் குழந்தையான முருகன் படைக்கும் கடவுளான பிரம்மன் தலையில் குட்டி அவரைச் சிறையில் அடைத்தார். அது மட்டுமா, தானே படைக்கும் தொழிலையும் மேற்கொண்டார். நான்முகனின் இந்த நிலையை தேவர்களின் வழியே அறிந்து கொண்ட சிவபெருமான் முருகனைக் கண்டித்து நான்முகனை சிறையிலிருந்து மீட்டார். பிரணவத்தின் பொருளை மண்டியிட்டு முருகப்பெருமானிடமிருந்து ஈசனும் கேட்டுக்கொண்டார். என்னதான் திருவிளையாடல் என்றாலும் குருவின் அம்சமான ஈசனையே சீடனாகக் கொண்டது தோஷம் என்று அன்னை சக்தி